ஹலோ மக்களே, இதை உரிக்கிறதுக்குள்ள கீஞ்சிரும் போல. பூஸ்ட் வந்து எனக்கும் ஜானுக்கும் மட்டும்தான். கேரட் மால்ட். இந்த ஃபேப் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ லான்ச்சிங் ஆஃபரா 99ல போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சோப்பு, ஷாம்பூ, அப்புறம் சவுக்காரம், இதில் வந்து இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வாலியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சிடலாம். இந்த டைம் ப்ரௌனி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அது தோலெல்லாம் உரிச்சிட்டு, ஸோ இந்த டைம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் பல்காக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா செய்கிறப்போ எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம், அப்பப்போ அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்காக அரைக்கலான்னு கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் காலையில் வாங்கினோம். ஸோ அது எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு காய வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சிடலாம். எவ்வளோ பூண்டு, எவ்வளோ இஞ்சி போட போகிறோம்? நம்ம 200 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, இல்லைன்னா 100 கிராம் இஞ்சி. ஓகே. இந்த பூண்டு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடும். அதனால வந்து ஒரு பல்லா எடுத்து போட்டுருக்கோம். உள்ள கருப்பு கலரில் பூஞ்சை காலம் பிடிச்ச மாதிரி வருது. இது தினோண்டா இருக்கு. இதை உரிக்கிறதுக்குள்ளே கீஞ்சிரும் போல. இது கொஞ்ச நேரம் இப்படி உரிச்சு போட்டு வெயில் எடுத்து வச்சா உள்ள ஈரமா இருக்கு பாரு. ஆமா, உரிக்கும் போதே தெரியுது தோலை ஈரமா தான் இருக்கு. தோல் உரிக்க வந்துட்டே இருக்கு. அப்படியே வச்சோன்னா உள்ள அப்படியே இவ்வளவு புளி நம்ம எப்போ யூஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து பூண்டை உரிச்சாச்சு. இது வந்து டெய்லி யூஸ்க்கு, வீட்டு யூசேஜுக்கு. ஏன்னா பூண்டு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுங்கிறதுனால அப்படியே தனித்தனி பல்லாக எடுத்து அப்படியே வெயிலில் வச்சிடலான்னு. இது வந்து மதியான சாப்பாடுக்கு புளிக்குழம்பு இன்னைக்கு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக தனியாக. இதுவும் தோல் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பூண்டா சரின்ட்டு தோலோட போட்டாச்சு. இதில் ஒரு 200 கிராம் பூண்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 150 கிராம் இஞ்சி போட போகிறோம். நம்ம க்ளீன் பண்ண வெங்காயத்துலேருந்து இவ்வளோ குப்பை வந்திருக்கு. கரண்ட் வந்துட்டு கரண்ட் வந்துட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஜீனிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஜீனி வந்து ரேஷன்ல கொடுத்துருக்காங்கடி. நல்ல ஜீனியாவே கொடுக்க மாட்டாங்க. அதானே ஒரே காஞ்சி போயில, ஒரே எல்லோ கலரா இருக்கும். இப்போ நல்ல பரவாயில்ல. இந்த வாட்டி நமக்கு ரேஷன் ஜீனி நல்ல ஜீனியா வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஏன், அது நல்ல ஜீனி தானே, சேர்த்து கொட்டி விடு. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, நிலக்கல்ல தானே, இங்கே வாங்கிக்கலாம். அந்த கிளாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஈர கையோட எடுத்தோம்னா முடிஞ்சு. ரெகுலர் யூஸ்க்கு வச்சுட்டோம்னா கஷ்டம்தான். நிறையா பேர் அதையே வச்சுக்கிறாங்க, ஆனால் எல்லாமே கொட்டி வைக்கிறதுக்கே. பூஸ்ட் வந்து பாட்டில் வாங்கினா அவ்வளோ 300 ரூபா வருது. பாக்கெட்டாக வாங்கினா கம்மியாக வருதா? 300 ரூபா. ஆமாம், பாக்கெட்டாக வாங்கினா 239 ரூபா. 60 ரூபா வந்து பாட்டிலுக்கு எடுத்துக்கிறான் போல.
இது எவ்வளோ 1/2 kg தானே. பூஸ்ட் வந்து எனக்கும் ஜானுக்கும் மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் பூஸ்ட் குடிப்போம். ஆமாம், நம்ம எப்போவுமே வாங்குற பிராண்ட் வந்து உழவன் தான். நாட்டு சர்க்கரை வந்து யுஹானிக்கு மட்டும்தான் யூசேஜ். யுஹானிக்கு மட்டும் பாலில் போட்டு ஆற்றி கொடுக்குறது. நம்மளுக்குலாம் ஜீனி தான். பத்த மாட்டேங்குது பாப்பாவுக்கு. இது 1 கிலோ பேக்கெட். அது இல்லை இல்லை, அரை கிலோ தானே. இது பாப்பாக்காக வாங்கினது. கேரட் மால்ட். இப்போதான் குடிக்குது கொஞ்சம் கொஞ்சம். இனிமேல் தான் பழக்கம். நல்லா இருக்கு. ஆனால் அது கரைய மாட்டுதுல்ல அது. ஆனால் நல்லா இருக்கு சாப்பிட. நம்மளே கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். கேரட் மால்ட் நல்லெண்ணெய் 1 லிட்டர். நல்லெண்ணெய் வந்து நாங்கள் யாருமே ஊற்றிக்க மாட்டோம். நந்தினி மட்டும்தான். எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது, ஜானுக்கும் பிடிக்காது. டயட்டுக்காக வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் வாங்கணும். டயட்டில் இருக்கிறதுனால. இல்லைன்னா இதெல்லாம் வாங்க மாட்டோம். இதே மாதிரி இன்னொரு பாட்டில் 1/2 kg. ஆமாம், மற்ற பிராண்டை விட வந்து அமுலில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அமுலில் தான் இந்த வாட்டி நெய் வாங்கினோம். முக்கால்வாசி பேக்கெட் ஐட்டம் தான். அப்புறம் இது டிட்டர்ஜென்ட் லிக்விட். இந்த ஃபேப் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ லான்ச்சிங் ஆஃபராக 99 போட்டிருக்காங்க. மற்ற லிக்விடோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து வாசமும் நல்லா இருக்குது. ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது. சாரி, என்ன கொடுக்குற பைத்தியம். இங்க எல்லாம் ஒண்ணும் வாங்க முடியல. என்ன பண்ணிருக்கீங்க? மேல வச்சிட்டியா? சூப்பர். கீழே கொட்டானால ஒரு சைடு கையை வச்சு பிடிச்சிருக்கேன். தூக்கிட்டு தான் ஓடுது. இந்த கிளாஸ் ஜாரும் நம்ம நேற்று வாங்கிட்டு வந்தது தான். மேக்ஸிமம் கிச்சனில் கிளாஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்க நல்லா தான் இருக்கு. கையை வச்சு வச்சு மஞ்சள் கலரும் நல்லா இருக்கு. கை வைக்காம கொட்ட முடியாது. ஓகே. கேரட் மால்ட். ஏபிசி மால்ட்டா? அதை வாங்கல. அது குடிக்கதான் தெரியல. இது சூப்பரா இருக்கு. எனக்கே ஆசையா இருக்கும். மிளகுலாம் ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம மிளகு தூள் தானே யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் இது கொஞ்சம் கம்மியா இருக்கா. நல்லா அழுத்தமான டப்பா. வத்தல் வந்து ஜானுவோட ஃபேவரட் சைட் டிஷ். ஒன்றும் செய்ய முடியாத பட்சத்துக்கு டக்குன்னு வத்தலை பொரிச்சு கொடுத்துட்டா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவா. இப்போ திறந்தோடனே நல்லா வாசம் அடிக்குதுல்ல. கருவடவும். என்னடி பண்ணிட்டு இருக்க? புதுசா வாங்கினதா? நம்ம எக்ஸஸாக உள்ள ஜாமான்லாம் வந்து இந்த பெட்டியில் வச்சு அப்படியே கீழே வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் தீர்ந்தோன்னே. அதாவது குக்கிங் ஜாமான் இல்லாமல் மற்றதெல்லாம், இந்த துணி சோப்பு, இந்த லிக்விடு, ஷாம்பு, அதெல்லாம். ஸோ இதில் வந்து சோப்பு, ஷாம்பு, அப்புறம் சவுக்காரம், அப்புறம் ஜாமான் வளர்க்குறது அதெல்லாம் வச்சு இந்த பொட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வாளியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சிடலாம். நான் பாட்டி
இது வந்து என்னோடய ஃபேவரட் உப்பு பிஸ்கட். அப்புறம் சாக்கோஸ். ஸோ இந்த டைம் ப்ரௌனி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த பேன் தான் நம்மக்கிட்ட இல்லை, வீட்டில் பாத்திரத்துலேயே வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது சம்டைம்ஸ் அது ஒட்டிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி பேன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 189 ருபீஸ் வந்துச்சு. ரவுண்டு ஷேப் தான் பார்த்தோம், அது இல்லை. சரி ஷேப் எப்படின்னா என்ன, கேக்கு நல்லா வந்தால் போதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கியாச்சு. அப்புறம் வந்து டார்க் சாக்லேட், எங்கள் ஊரில் வந்து டார்க் சாக்லேட்டே கிடைக்க மாட்டுது. ஸோ அதனால் வந்து கும்பகோணத்தில் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இது வந்து அந்த இது ப்ரஷ்ஷு, ஆயிலெலாம் இது பண்ணுறது. அப்புறம் அந்த சுகர் சிரப்லாம் அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற ப்ரஷ்ஷு. அப்புறம் இது வந்து நார்மலாக பாட்டில் ரேட்டு கூட இருக்கும்ல, இது 10 ரூபா சாஷேயில் போட்டிருந்தாங்க. அதனால் சும்மா ஒரு 3 மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் பேக்கிங் சோடா வந்து தீர்ந்து போச்சா, அதனால பேக்கிங் சோடா அப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் நம்மக்கிட்ட உள்ளது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பைரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து வெண்ணிலா எசன்ஸும் அப்புறம் வந்து பட்டர் ஸ்காட்சில் ஒரு எசன்ஸ் ஒன்று இருந்துச்சு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ப்ரௌனி செய்வா நந்தினி. ப்ரௌனி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுங்கிற இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த டைம் நம்மக்கிட்ட எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. ஸோ மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அதனால் பார்ப்போம். அந்த டின்னு வச்சு குக்கர்ல செஞ்சது இல்லைல்ல? ஆமா, நம்ம குக்கருக்குள்ள அந்த டின்னே போகாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஏதாவது பேன்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடி பேஸ் அழுத்தமா இருந்தாதான் கேக் நல்லா வரும். ஆமா, அதுல ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கிடுவோம். அதான் வேற இதில் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வேற பாத்திரத்தில். அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு. எக்ஸஸாக உள்ளதெல்லாம் வந்து இன்னொரு பாக்ஸில். இது வந்து குக்கிங் ஐட்டம்ஸ். ஸோ நமக்கு வந்து 3 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. அதனால் ஒரு பாக்கெட் மட்டும் பிரிச்சுட்டு பாக்கி 2த்தையும் உள்ளே வச்சாச்சு. அப்புறம் வந்து எப்போயாச்சும் பிரியாணி பண்ணால் வந்து இந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸ். இந்த பக்கம் சப்பாத்தி மாவு இருக்குல்ல, இன்னொரு பாக்கெட். ஆமா, நம்மளுக்கே தெரியல, மளிகை ஜாமான் அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் சம்பவம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டு குட்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்கு. பாக்குறாளா? நம்மளுடைய ஆர்கனைசிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா, பாய்.